பெரிய வாழ்க்கையை என்னால் கொடுத்துருக்க முடியும், ஆனால் அவள் தான் வேணும்னு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோயினுக்காக உயிர் போகிற லெவலுக்குலாம் ரிஸ்க் எடுக்கிறாரு. அதான் அந்த பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்க முடியும்ல, அப்புறம் இந்த ரிஸ்க்லாம் எடுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் அதுக்கு ஆன்சர்லாம் இல்லை. படத்தில் ஒரு கேரக்டரை கொலை பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் கையில் துப்பாக்கி இருக்குது, தூரத்துலேருந்தே கன் எடுத்து சுட்டுருக்கலாம்ல. இல்லை, பக்கத்தில் போய் தலையில் கன்னை வச்சு சுட ட்ரை பண்ணி அது ஒரு சண்டையாகி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இவர் தான் அவரை சுடுறாரு. ஏன்னு தெரியல. ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சண்டை நடக்குது, ஆனால் அப்ரப்டாக அப்படியே கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் ஹீரோ சேஃப் ஆயிடுறாரு. இது என்ன மேஜிக் அப்படின்னு புரியல. ஹீரோயினை ஒருத்தர் பிடிச்சி வச்சுட்டு ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு. ஆனால் அடுத்த சீன்லேயே அவங்க சேஃபாக ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இதுவும் என்ன மேஜிக்னு தெரியல. ஒருவேளை இது ஒரு மேஜிக் ரியலிச படமாக இருக்குமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. இதில் தானியா கேரக்டர் அண்ணன் ஒருத்தர் வராரு. ஹீரோ ரகசியமாக பாத்ரூம் போனால் கூட அங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. எப்படின்னு தெரியல. ஒருவேளை இது கூட அந்த மேஜிக் ரியலிசம் கூட வரும்னு நினைக்கிறேன். தன்னுடைய லவ்வுக்காக ஹீரோ எல்லாத்தையும் பண்ணுறாருன்ற மாதிரி தான் கதை போகுது. அதுதான் ஆக்சுவலாக கோர். அப்படி இருக்கும்போது அந்த லவ் போர்ஷன் ரொம்ப அழுத்தமாக ஒர்க் ஆயிருக்கணும் இல்லையா? சுத்தமாக இல்லை. லவ்னு கிடையாது, சோகம், ஹார்ட் பிரேக், சந்தோஷம்னு எந்த எமோஷனும் ஒர்க் ஆகலை. ஆக்சுவலாக சாம் சிஎஸ் கொடுக்குற பேட்டிகள்லேயே இந்த படத்தில் வந்ததை விட சிறப்பாக எமோஷன்ஸ் ஒர்க் ஆகுது. மொத்தத்தில் இந்த ரெட்டத்தலை டைட்டில் வலி அப்படிங்கிற வார்த்தை இல்லை, அவ்வளவே